ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறவங்களுக்காக இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் இப்போ தான் இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1க்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி ஆல்ரெடி 20+ வீடியோஸ் கொடுத்துட்டேன். அதெல்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இன்றைக்கி லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸில் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத விஷயமாக தான் சொல்ல போகிறேன். இதில் ஆல்ரெடி ஒரு பார்ட்டி முன்னால் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது ஃபர்தராக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பழைய வீடியோஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிலபஸ் படி வரிசையாக கொடுத்துட்டே இருக்கேன். ஆல்ரெடி 20+ வீடியோஸ் கொடுத்தாச்சு. இப்போவும் அடுத்த வீடியோ இது. சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக நம்ம கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது. இது லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம லாக் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் கிடச்சிடும். இதுக்கு முன்னாடி டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா எல்லாமே கொடுத்துருக்கேன். கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை போய் நீங்கள் ஃபார்முலா எல்லாம் ஈஸியாக ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ log y is equal to x log sin x. சரிதானா? இந்த பவரில் உள்ளது என்ன செஞ்சிடும், லாக் எடுக்கும்போது முன்னால் வந்துடும். சரியா? அப்போ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். 1/y dy by dx equal to இதை UV மெத்தடில் பண்ணணும். x into log sin xக்கு 1/sin x. அதுக்கப்புறம் இந்த sin xக்கு டிஃப்ரென்ஷியேஷன் போடணும். அது cos x plus log sin x into xக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்னது 1. சரியா? அப்போ dy by dx equal to நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. y into இந்த y கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். x இந்த cos x by sin x என்னது cot x plus log sin x. சரிதானா? yங்கிறது என்னது ஆக்சுவலா x log sin x. அதை வேணா நீங்க என்ன செய்துக்கலாம், இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. செகண்ட் ஒன் y equal to log y is equal to x log x. ரைட்டா? இந்த இருக்கு பவர்ல உள்ள x என்ன செஞ்சிடும், முன்னால வந்துடும். அப்ப log y is equal to x log x. இதுவும் அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 1/y dy by dx equal to x into log x க்கு differentiation 1 plus log x into x க்கு differentiation 1. சரியா? அடுத்து அப்ப dy by dx equal to நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. y into x cancel ஆயிடும். அப்ப 1 plus log x. yங்கிறது என்னது x power x. அப்ப x power x into 1 plus log x. சரிதானா? இதுதான் என்னது லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷன். இதில் ஆல்ரெடி போட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். மூணாவது ப்ராப்ளம். இது எல்லாமே ஒரே மெத்தட் தான். லாக் எடுத்து போட்டுகிட்டே வர வேண்டியதான். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். y is equal to x power sin x. y is equal to x power sin x. மூணாவது ப்ராப்ளம். அப்போ log y is equal to பவரில் என்ன இருக்கோ அது முன்னால் வந்துடும். அப்போ sin x into log x. ரைட்டா? இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 1/y dy by dx equal to sin x into log x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1/x plus log x into sin x க்கு டிஃபரன்ஷியேஷன் cos x. அப்ப dy by dx என்ன வரும்னு பாருங்க. y into sin x by x plus cos x into log x. சரிதானா? log x cos x சேர்த்துடக்கூடாது. log x cos x வேற, cos x into log x வேற. சரிதானா? இப்போ ரெண்டு கரெக்டாக போடணும். அடுத்தது நாலாவது ப்ராப்ளம். அதே மாதிரி log x power sin x. x power sin x log x power sin x என்ன வரும்னு பார்ப்போம். log y is equal to sin x into log x. sin x into என்ன வரும், log x வரும். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். 1/y dy by dx equal to sin x into log x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது 1/x. அப்ப log of log x னா 1/log x. அதுக்கப்புறம் இந்த log x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1/x plus அடுத்தது என்னது log x into sin x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது cos x. அப்ப ஆன்சர் என்னன்னு பாருங்க. dy by dx equal to y into sin x by x log x plus
cos x into log x. cos x into என்னது log x. சரிதானா? UV மெத்தடில் பண்ணணும். இந்த UV மெத்தடு UV மெத்தடெல்லாம் தனித்தனியாக நான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா ஒன்று ஒன்றா போய் பாருங்கள். எக்ஸாம் நேரம் இது. உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது x பவர் y இஸ் ஈக்குவல் டு y பவர் எக்ஸ். ஃபிஃப்த் ஒன் ரொம்ப ஈஸி தான். இதுக்கு அப்புறம் உள்ளது எல்லாமே இதே மெத்தடு தான். எக்ஸ் பவர் ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது y பவர் எக்ஸ். ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ரெண்டு பக்கமும் லாக் எடுத்துக்கோங்க. y log x ஈக்குவல் டு எக்ஸ் log y. சரியா? இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. y இன்ட்டு log x டிஃப்ரென்ஷியேஷன் 1/x plus log x into y க்கு differentiation என்னது dy by dx equal to x into log y க்கு differentiation 1 by y dy by dx plus log y into x க்கு differentiation 1. சரியா? அப்போ y by x plus log x into dy by dx equal to x by y dy by dx plus log y. dy by dx இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் dy by dx இல்லாத டேர்ம்ஸை இன்னொரு பக்கமாக கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போ log x இங்கே என்ன இருக்கு x by y minus x by y dy by dx equal to log y minus y by x. இப்போ பாருங்க y log x minus x by y into dy by dx equal to அதே மாதிரி இங்க x log x minus y by x. சரியா? இப்போ பாருங்க dy by dx என்ன வரும்னு பாருங்க. இங்க இந்த y இங்க போயிருமா? இங்க ஒரு x இருக்கா? அப்ப அது y by x னு போட்டுக்கோங்க. y by x into இங்க என்ன இருக்கு? x log x minus y by y log x minus x. ஏதாவது தப்பு இருக்கான்னு பார்ப்போம். log x minus x by தப்பு இருக்காதான் பார்த்தேன். log y இது log y. ஏன்னா இங்க y log x னு வருதுன்னா இங்க கட்டாயமா என்ன செய்யணும் x log y னு வரணும். அதான் செக் பண்ணேன். ஸோ x log y minus y by y log x minus x. இதுல ஒரு y by x முன்னால சரிதானா? இதுதான் என்னது நம்மளுக்கு. இதே மாதிரி அடுத்தது பாருங்க sin x பவர் cos y equal to sin y பவர் cos x. இதையும் நம்ம இதே மாதிரி என்ன செய்யணும்? ரெண்டு பக்கமும் லாகரிதம் எடுத்து அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். சரியா? cos y log sin x equal to cos x log sin y. சரியா? இப்போ ரெண்டு பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். cos y into sin x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 by sin x into cos x plus log sin x into cos y க்கு டிஃபரன்ஷியேஷன் minus sin y equal to cos x into log sin y க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 by sin y into cos y plus log sin y into cos x க்கு differentiation minus sin x. இதில் ஒரு சின்ன விஷயம் எந்த இடத்துல நம்ம y டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அந்த இடத்துல dy by dx போடணும். அப்போ இங்கே ஒரு dy by dx, இங்கே நம்ம y டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் ஒரு dy by dx.
சரியா? இப்போ dy by dx இருக்கக்கூடிய டேர்ம்லாம் ஒரு பக்கமாக எடுத்துக்கணும். dy by dx இல்லாத டேர்மை இன்னொரு மறுபக்கம் கொண்டு வந்துடணும். அப்போது நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள். cos y into cot x. சரியா? cos x by sin x வந்து cot x. அதே மாதிரி இங்கே இதில் இந்த டேர்மில் நம்மளுக்கு dy by dx இல்லை, அதை இங்கே கொண்டு வந்துடுவோம். ப்ளஸ் sin x into log sin y equal to இங்கே இதில் நம்மளுக்கு என்ன இருக்குது? cos y by sin y வந்து cot y. அப்போ cos x into cot y plus sin y into log x. sin y into log sin x. log sin x. சரியா? into dy by dx. So dy by dx நம்மளுக்கு என்ன வரும்? dy by dx equal to இந்த term divided by this term. சரியா? cos y cot x sin x log sin y by cos x cot y plus sin y log sin x. அதுதான் நம்மளுடைய dy by dx. இதே மெத்தட் தான் எல்லா ப்ராப்ளமும். அவ்வளோ ப்ராப்ளம் ஒரே மெத்தட் தான். ஃபர்தராக கொடுத்துருக்கக்கூடியதை கூட நீங்கள் என்ன செய்திடலாம்? ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஒர்க் பண்ணி பார்த்துட்டு தெரியலைன்னா கூட கேட்கலாம். இருந்தாலும் நான் ஒர்க் பண்ணி அடுத்த ஒரு ப்ராப்ளத்தை நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அடுத்த ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் கூட சிம்பிளான ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் வந்து எக்ஸ் பவர் ஒய். ரெண்டு பக்கம் லாக் எடுப்போம். ரெண்டு பக்கம் லாக் எடுத்திங்கன்னா ஒய் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் இ. லாக் இன்ட்டு இ இஸ் ஈக்குவல் டு என்னது? 1. அப்போ log e பவர் x மைனஸ் ஒய் அப்படின்னா லாகும் இயும் கேன்சல் ஆகிடும். ஆன்சர் என்ன மட்டும்தான்? x மைனஸ் ஒய் மட்டும். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். y இன்ட்டு லாக் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1 பை எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ் இன்ட்டு ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேஷன் dy பை dx ஈக்குவல் டு 1 மைனஸ் ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்னது? dy பை dx. சரியா? அப்போ y பை எக்ஸ் ப்ளஸ் log x இன்ட்டு dy பை dx plus dy by dx equal to 1. அப்போ dy by dx into 1 plus log x equal to 1 minus y by x. 1 minus y by x. So answer என்ன? dy by dx equal to இதை கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா x minus y by x. இந்த 1 plus log x என்ன செஞ்சிடும்? கீழே வந்துடும். 1 plus log x. சரிதானா? இதான் என்னது? நம்மளுடைய. சரியா? அடுத்தது பாருங்க. அடுத்தது ரொம்ப ஈஸி தான். அடுத்தது y ஈக்குவல் டு 10 பவர் 3x மைனஸ் 1 கொடுத்துருக்கு. அப்போ log y is equal to 3x minus 1 into log 10. log 10 வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். அப்போது நம்மளுக்கு 1 by y dy by dx equal to 3 log 10. 3xக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 3. log 10 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். அப்போ dy by dx equal to நம்மளுக்கு என்ன வரும்? 3y log 10. 3 log 10 into y. அதுதான் நம்மளுடைய dy by dx. மற்ற எல்லாமே ரொம்ப ஈஸி. இதில் 9th 10th நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா? sin x பவர் cos x. அதே மெத்தட் தான். இதில் இதை ஒரு தடவை தனியாக செய்யணும், இதை ஒரு தடவை செய்யணும், அதுக்கப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணி போடணும். சரியா? அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு என்ன செஞ்சிடும்? ஈக்குவல் இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். இதை ஒன்று தனியாக எடுத்துக்கோங்க. sin x இன்ட்டு log cot xன்னு வரும், அது y1 எடுத்துக்கோங்க. இதை வந்து cos x இன்ட்டு log tan xன்னு இருக்கும், அது y2ன்னு எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக dy by dx கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டையும் சேர்த்து இங்கே கொண்டு வந்து ஆட் பண்ணி போட்டுருங்க. இந்த 9th 10th ரொம்ப பார்த்த உடனே ஏற்கனவே செஞ்ச அதே மாடலில் இருக்குது, அதனால நான் கொடுத்துருக்கேன். ஒர்க் பண்ணி பாருங்கள். தெரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா செல்ஃபாக கொஞ்சமாவது ப்ராப்ளம் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். தெரியலைன்னா கேளுங்க, கட்டாயமாக நான் திரும்ப சொல்லித்தரேன்.
சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ஜினியரிங் காலேஜுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம்.